ஒன்றாம் இயக்கத்தில் கொம்பி சீவி படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கேப்டன் மகன் சண்முகம் பாண்டியன் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. பழைய படங்களுக்கு இந்த படத்துல அவர் இன்னும் சூப்பரா அழகா நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போயின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷனா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவர்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் ரொமான்ஸ் மட்டும் தான் அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா சரத்குமார் இவருக்கு அந்த குறைய இவர் டாப்ல நிறுத்தியிருக்காரு நம்ம சரத்குமார். ஃபர்ஸ்ட் ஹாப் பாத்தீங்கன்னா படம் ரொம்ப சூப்பரா போயிருக்கு. செகண்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோ தான். படத்துடைய கதை என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சரத்குமார் ஒரு பெரிய மனிதரா அந்த சில ஊர்களுக்கு அவர் பெரிய மனிதரா இருந்தது மட்டும் இல்லாம சில கடத்தல் பொருட்களும் அவர் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு வராரு. அதுவும் தன்னுடைய வளர்ப்பு மகனான சண்முக பாண்டியனை கைக்குள்ள அவர் வச்சுக்கிறாரு. சோ இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி சில ஆபீசர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா பாத்தீங்கன்னா கதாநாயகி வரக்கூடியவங்க சண்முக பாண்டியன்ட்ட சில ரொமான்ஸா இருக்கட்டும், சில காதலா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொபோஸ் பண்ணி அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த கடத்தலுக்கான இது எவிடன்ஸ் எல்லாமே இது மூலியமா சண்முக பாண்டியனை அவங்க முடக்குறாங்க. இது இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப். சோ இந்த படத்துல இவங்க ஏன் கடத்தலுக்கு இது பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இதை காமிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வைகை அணை 1970க்கு மேல நடந்த கதைகளா இருக்கு. அதாவது வைகை அணை கட்டும்போது சில கிராமங்களை கையகப்படுத்துறதுக்காண்டி முயற்சி பண்ணும்போது அதுல பாதிக்கப்பட்ட மக்களை இந்த தொழில தப்பானதை ஒரு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ படத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரத்குமார் படம் முழுசும் நல்லா ஸ்கோர் பண்றாரு. சண்முக பாண்டியனையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதுல அவரால் முடிஞ்ச ஃபைட்டும் போட்டிருக்காரு. கதாநாயகியா வரவங்களும் அவங்களே என்னோட பங்களிப்பை சிறப்பா பண்ணியிருக்காங்க. படத்தை பொறுத்த வரைக்கும் பொன்ராமுக்கு இந்த படம் சூப்பர்னு சொல்ல முடியாது, சுமார் ரகம் தான். பட் இருந்தாலும் சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு காம்பேக் தான். இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. கண்டிப்பா அந்த படத்தினுடைய கதையில கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்த்தவங்க இதனுடைய இதை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.